Hi friends, நம்ம previous வீடியோவில் எப்படி பேசிக்ஸான சின்டெக்ஸ் PHPயில் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் as usual எக்ஸாம் ஆன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தேவையான அப்பாச்சியையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி MySQLையும் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ப்ராஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு PHP ஸ்பேஸ் இல்லாமல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த URL கிளிக் பண்ணி CMD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த CMD என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்த உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ தென் நான் என்ன செய்கிறேன், கோட் ஸ்பேஸ் டாட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணதும் இந்த VS கோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாத்தில் இருக்கிற ஃபோல்டரை ப்ராஜெக்ட் ஃபோல்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு VS கோட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட கோட்ஸை வந்துட்டு PHPயில் கோட்ஸை வந்துட்டு எழுத போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே வீடியோஸ்லேயும் நம்ம இதை தான் பார்த்துருந்தோம். ஸோ நான் இப்போ வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மளோட ஃபோல்டர் வந்துடுச்சு. இங்கே வந்து நியூ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு index.html என்று சொல்லி என்ன செய்வோம், நம்ம HTML ஃபைல்ஸ் நம்ம செய்ய போகிறோம். வெறும் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ண போகிறோம்டா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் PHP என்று கொடுக்கேன். ஏன் PHP ஃபைல்ஸ் வந்துட்டு நமக்கு ரன் ஆகணுமென்றதுக்காக வேண்டி. ஸோ PHP கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுமென்று சொன்னால் அந்த ஃபார்மட் PHPயில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து எனக்கு தேவையான பேசிக்ஸான HTML5க்குரிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, பேர் கொடுக்க. நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ்ண்டா என்ன, அடுத்தது வேரியபிள்ஸ்ண்டா என்ன கொடுக்க போகிறோம். ஸோ comments and variables என்று சொல்லி நம்ம 2 பேர் என்ன செய்திருக்கோம், இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னால் என்னது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் அண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ முதலாவதாக சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிலைன் கமெண்ட்ஸ். ஸோ இது 2டையுமே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு அவுட்புட்டாக நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த அப்பாச்சியோட அட்மினை கிளிக் பண்ணதும் நமக்கு அப்பாச்சியோட அட்மின் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட ஃபோல்டரை பேரை எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை பேரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஃபோல்டரை பேரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொன்னதும் அதே மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதும் அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா. பட் ஆனால் கமெண்ட்ஸ் என்று சொன்னால் ஒரு டெவலப்பர்ஸ் எழுதியிருக்கிற கோட்ஸ் ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸை வந்துக்கிட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இது 2டையுமே நாம் அதே ஃபார்மேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் PHPக்குள்ளே நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால், இப்போ HTML நாம் எழுத போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸை கொடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வெரி சிம்பிளாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு / கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே சிங்கிள் லைன் கமெண்ட் மல்டி லைன் கமெண்ட் வந்துடும். பட் நாம் இங்கே பார்க்க போகிறது PHPக்குரியது. ஸோ நான் என்ன செய்கிறேன், PHP அண்ட் PHPக்குரியதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ பிஹெச்பி டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு பிஹெச்பி டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன ஹாய்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துறேன்னு சொன்னேன். இங்கே வந்து பாருங்கள், ஹாய்ங்கிறது இங்கே எந்த வேரியபிளாகவும் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் ஹாய்ண்டு மட்டும் கொடுத்துருக்கு அண்டு சொல்கிற எரர்ஸ் வருது. இதே நான் வெளியில் ஹாய்ண்டு கொடுத்தேன்டா, இங்கே நான் ஹாய்ண்டு கொடுத்துட்டு அவுட்புட் செக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹாய்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். அப்போ பிஹெச்பிக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் நோட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இவரை ஹைட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி // வந்துட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இவர் யார், பிஹெச்பியில் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது இது எப்படி மல்டி லைன்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குற பிஹெச்பியில் வெரி சிம்பிள், /* கொடுத்துட்டு இங்கே நமக்கு தேவையானதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் blah 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 சம்திங் நீங்கள் டைப் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமா மல்டி லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை கீழே முடிக்கணும்னு சொன்னால் திருப்பி * அண்ட் // கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எழுதுகிற அவ்வளோ லைன்ஸ் மெனியாக வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் பிஹெச்பி கோட்ஸாக வரப்போகுது. இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்கிறது இந்த மாதிரி நம்ம // கொடுத்துருப்போம். அதே மாதிரி மல்டிலைன் கமெண்ட்னு சொன்னால் எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ // கொடுத்துட்டு * கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கமெண்ட்ஸ் அவ்வளோத்தையுமே மல்டி லைன்ஸை நம்ம எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கே நம்ம முடிக்க போகிறோமோ அங்கே * அதுக்கப்புறம் // கொடுப்போம். ஸோ இந்த பிகினிங்கில் இருந்து இந்த எண்ட் வரைக்கும் நீங்கள் இது எத்தனை தரம் ரிப்ளிகேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே காட்டப்படலை. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த பிஹெச்பி கோட்ஸை கூட இங்கே நம்ம ரன் பண்ணி பாருங்கள். எக்கோ பிஹெச்பின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி செய்த லைன்ஸை கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க அது கூட நமக்கு இங்கே அவுட்புட் வராது. ஏன், கமெண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் அதை ரீட் பண்ணி அந்த இன்டர்பிரிட்டர் ரீட் பண்ணி என்ன செய்யாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டாது. ஸோ இதே நான் கட் பண்ணி வெளியில் கொண்டு போய் போட்டேன்னு சொன்னால் எக்கோ பிஹெச்பின்னு சொல்லி கட் பண்ணி கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் போட்டேன்னு சொன்னால் ஈஸியாகவே உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிளாக வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையான வேரியபிள்ஸை நம்ம ஆக்சுவலாக பிஹெச்பி டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு பிஹெச்பி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்கிறேன், இந்த வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது $sign ஒன்று கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான வேரியபிள்ஸ்ட்டு நேம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்ரெடி நேம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன டேட்டா டைப் நம்ம இங்கே கொடுக்கமோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேட்டா டைப் ஃபார்மேட்டையே எடுத்துக்கும். ஸோ நான் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஒரு பேர் ஒன்று வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா அவருக்குன்னு சொல்கிற ஒரு ஏஜ் இருக்கும், ஏஜ். அப்போ அது நம்பர் அங்கே கிட்டவா நம்ம என்ன செய்யலாம், வெறுமனே 25 இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம என்ன செய்துக்கலாம்னு சொன்னால் நமக்கு தேவையான டேட்டா வேரியபிள்ஸில் நேமையும் அதுக்கு தேவையான வேல்யூஸையும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணப்பட்டுரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஃப்ளோட் க்ரியேட் பண்ணலாம், தசமதானம் இருக்கிற மாதிரியான வேல்யூஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம உதாரணமாக இப்படி கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்டுன்னு சொன்னால் என்ன செய்யும், 1.5 இந்த மாதிரி என்ன செய்யும், தசமதானம் இருக்கிற மாதிரியான வேல்யூஸ் அண்ட் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்துக்கிட்டு இப்படி வேரியபிள்
க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுற ரிலவெண்ட் அதை நம்ம இதில் பார்க்க வந்துட்டு ஸோ ஆக்சுவலாக அரேஸ் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இதே மாதிரி பூலியன் வேல்யூஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத அடுத்தடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எக்கோ பண்ண போகிறேன். எக்கோ ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த வேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஆம் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே ஐ ஆம் டாட் யூஸ் பண்ணிவிட்டு நேமை கொடுத்து டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இல்லாட்டி சும்மா அப்படியே கொடுப்போமே நேம் ரெப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்கட்டும். ஓகே அண்ட் ஏஜ் அண்ட் இங்கே நான் என்ன செய்கிறேன் ஏஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்கோவில் நான் என்ன செய்திருக்கேன் இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம அவுட்புட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி சொன்னால் ஸோ பாருங்கள் நம்ம கொடுத்த இதை ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நமக்கு அடுத்த லைனில் வரணுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு கீழே அடுத்த லைனாக தான் நமக்கு ஏஜ் வரணுமென்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன் நீங்கள் திருப்பி ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்குள்ளே பிரேக் ரோ செல்ஃப் க்ளோசிங் டேக்காக பிரேக் ரோ கொடுத்துட்றேன் பாருங்கள். ஸோ எனக்கு நேம் ராகுல் அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு 25 என்று சொல்லி அவருக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது நார்மலாகவே நம்ம HTML யூஸ் பண்ணுற ஒரு டேக். நீங்கள் இந்த மாதிரி எக்கோவுக்குள்ளே நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே அந்த HTML டேக் எழுதுனீங்கன்னு சொன்னால் ப்ரௌசரில் அதை அப்ளை ஆகும்போது HTML டேக்ட பிஹேவியரில் தான் உங்களுக்கு அது அப்ளை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது ஸோ பாடியில் இங்கே பாருங்கள் பிரேக் ட்ரோங்கிறது நமக்கு இங்கே பிஆர் வந்துட்டு இங்கே அப்ளை ஆகிருக்கு. இது ரெண்டும் டெக்ஸ்ட்டாக அப்ளை ஆகிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காகவே பிஆர்ன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கும்போது அது அங்கே எக்கோ பண்ணப்படக்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேக் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு வே. ஸோ இன்னொரு வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாகவே இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்துக்கலாம்னு சொன்னால் இதை அப்ளை பண்ணிக்கையும் இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலை. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா $sign நேம். ஓகேங்களா? ஸோ $sign நேம் வந்துக்கிட்டு நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கேயும் வந்துட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் $sign ஏஜ்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இதில் அவுட்புட்டை போய் செக் பண்ணுறேன்னு பாருங்கள் எனக்கு அதே ஆன்சர் டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா? அப்போ பிஹெச்பிக்குள்ளே நீங்கள் $sign அப்ளை பண்ணி அந்த வேரியபிள் நேமை எக்ஸாக்டாக சரியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூஸை எடுத்து தருமே தவிர இது அப்படியே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணப்படாது. ஸோ நார்மலாக வேறு லாங்குவேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே வேரியபிளில் பேர் எழுதுனா ஆக்சுவலாக அது என்ன செய்யும் அந்த வேரியபிள்ற பேரைத்தான் காட்டுமே தவிர அந்த வேரியபிள்ஸுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பிஹெச்பியில் நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே $sign ஆட் பண்ணிவிட்டு அதோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கண்டா எப்படி நீங்கள் ஏர்லியாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அதோட வேல்யூஸை தான் உங்களுக்கு கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்த பிரேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பெஷல் நோட்டேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாகவே நம்ம இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் ரிலவெண்ட்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.